அபிராமி. நாங்க கண்டுபிடிச்சு தரமாட்டோம்னு சொல்லமா. போட்டோ இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு கொடுக்கறது ஈஸி. இல்லாத போட்டோவை கேட்டா நாங்க எங்கயா போக முடியும்? ஆமா சார். பொறுமா, உங்க பொண்ணு கிடைச்சிரும். எங்களால ஆன முயற்சிகள் எல்லாம் செய்யறோம். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அந்த பொண்ணு அண்ணி மேல உள்ள பாசத்துல அங்க இங்க அலைஞ்சிட்டு டயர்டாயி வீட்டுக்கு தான் போகும். எதுக்கும் நீங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்குதான்னு போய் தேடி பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா நாங்களும் சொல்லி அனுப்புறோம். யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. ஓகே சார். தம்பி ஒன்னு பண்ணு. உன்னுடைய போன் நம்பர் எழுதி கொடுத்துருக்கோம். சரிங்க சார், கொடுத்து. சரியா? மா அழாம தைரியமா இருமா. பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேர்ந்துரும். ஐயா, அம்பிகாவை நீங்க கண்டுபிடிச்சு குத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் ஐயா. அத்தா மகமாயி அபிராமிக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள அம்பிகா கிடைக்கணுமே. அம்மா வாமா போலாம். அம்பிகா கடிச்சிருமா. வாமா. போயிட்டு வாமா. பத்மா, பத்மா. என்னம்மா அபிராமி? பத்மாவை தேடுறியா? அப்படி சொல்லி உன்னை வர வச்சதே நான் தான். என்னடி அபிராமியும் ஜெகதீஸ்வரியும் சமையல் கட்டுல அடிச்சுக்கிறாளுங்க. என்னடி சொல்ற? ஆமா மேடம், நீங்க அங்க வரலனா எது வேணாலும் நடக்கலாம். அப்படியா? சித்ரா, ஜோதி என்னோட வாங்க. வா. என்னடி கலாட்டாங்க? எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? கூத்தல்லமா, கூத்தல்ல. அந்த அருவாமணி எடுத்தால ஒரே போட போட்டாமா அபிராமி. நீங்க மட்டும் வரலன்னா என்ன கொண்டு போட்டுருப்பாமா. ஏய், கண்ணால பாத்தீங்களடி? சொல்லுங்கடி. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நாங்களும் இந்த கண்ணால பார்த்தோம். சரி சரி, இவள முதல்ல டாக்டர்ட்ட கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் கூட்டி போங்க. போ போ. இவள விட்டுறாதீங்க. இங்க இருக்கறவங்க எல்லாரும் போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கேன். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கறேன். போ. ஓ, நான் பாத்துக்கறேன். ஏய், என்னடி இதெல்லாம்? ஐயோ, நீ கொன்னும் தெரியாது. அவதான் என்ன கொல்ல வந்தா. அவ தன்னை தானே வெட்டிட்டு பழிய என் மேல போடுறா. இது அவதான் என்கிட்ட தூக்கி போட்டாமா. ஏய், அவளுக்கு என்ன பைத்தியமாடி? அது நீக்கு தெரியாதுமா. ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து என்ன அவ தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. ஓஹோ,
அவ தொல்லை தாங்க முடியலன்னு தான் அவளை ஒரேடியா போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? உண்மை என்னன்னு விசாரிக்காம நீ கூட இப்படி பேசுறேளே. ஏய், எங்களுக்கு விசாரணை பண்ண சொல்லி தரியா? ஏய், குடிங்கடி அவள. ஏய், வாடி, கூட்டிட்டு வாங்கடி. விசாரணை எப்படி இருக்குங்கறத காமிக்கலாம். எடுத்து வாங்க. வாடி, வாடி. வா. ம். ஏ டாக்குமெண்ட் இங்க வா. 1000 தடவை சொல்லிருக்கலாம் மேட ரூமுக்கு போக கூடாதுன்னு. 1000 தடவையா? நான் இங்க வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. 100 வார்த்தை என்கிட்ட ஒழுங்கா பேசிருப்பியா? என்னவோ 1000 தடவை குதிக்கிற. சும்மா பேச்ச மாத்தாத. எதுக்கு மேட ரூமுக்கு போன நீ? உள்ள நீ கோடி கோடியா கொட்டி வச்சிருக்க பாரு, அத கொள்ளையடிச்சிட்டு போலானுதான். குப்பை அள்ளிட்டு வெளியில வந்தா குதிக்கிற. அதெல்லாம் ஏன் வேலை, நான் பாத்துக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க குப்பை கொட்டிட்டு இருந்தியா? இத பா, ரொம்ப ஓவரா பேசினா உடம்புக்கு ஆகாது. மேட ரூம் போறது எனக்கு பிடிக்கல, போதுமா? சரி, இனிமே போகல. ஏதோ தங்கறதுக்கு இடம் கொடுத்தியே, ஏதோ கலெக்டர் அம்மா பக்கத்துல ஒத்தாசையா இருக்கலான்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கா. இந்தா நீயும் உன்னோட குப்பையும். முடியலம்மா, என்னால முடியல. ஒரு நாள் உன்னை வச்சு மேய்க்கிறதுக்கே என்னால முடியல. நீ பர்மனண்டா தங்கினா எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். அம்மாடி செல்ல தங்கம், உன்னை கையெடுத்து கும்பிட்றம்மா, மரியாதையா வெளியே போயிடு. நீ எப்போ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ ஒரு 5 ரூபாய் கொடு. You mean 5 rupees? பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ் ஃபேர். அவன் ஊர் ஃபுல்லா பிரச்சனையை வச்சுக்கிட்டு உற்சாகமா சுத்திட்டு இருக்கான். நான் ஒரே ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். சும்மா நிறுத்தியா? 5 ரூபாய் கொடுக்கலனா போ, நான் நடந்தே போறேன். அம்மாடி அம்மாடி அம்மாடி, நீ வெளியே போனா நான் உள்ள போகணும். அதனால நீ உள்ள போ, குப்பையை எடுத்துட்டு நான் வெளியே போறேன். அது அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணு. தெரியாதனமா கண்ணி வெடி மேல காலை வச்சிட்டோம். எடுக்கவும் முடியல, எஸ்கேப் ஆகவும் முடியல. என் கதை முடியும் நேரம் இது. என்னக்கா ரொம்ப வலிக்குதா? சுகமா இருக்கு. கேக்குறா பாரு கேள்விய, கேனத்தனமா. அருவாமனை எழுத்து இழுத்து பாரு, அப்ப தெரியும். என்னக்கா, அந்த அபிராமி கலெக்டரையே போட்டு தள்ள முயற்சி பண்ணிட்டு வந்தவ. அவகிட்ட உன்னை வச்சுக்க வேணான்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப உன் கையில கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறியேக்கா. உன்னை விட அவ பெரிய கையின்னு காமிச்சிட்டாலேக்கா. ஏண்டி என்னாண்ட வாங்கி துண்ட அவகிட்ட வாலாடின்கிறியா நீ? இது வரைக்கும் எவளும் என்ன வெட்டினதில்ல. வெட்ட வந்தவளை நானும் விட்டதில்ல. இந்த ஜெயிலு ஜெகதீஸ்வரி கோட்டடி. என் மேல கை வைக்கிறதுக்கு இன்னும் எவளும் பொறக்கல. அப்ப அபிராமி உன் கைய வெட்டினது உனக்கு இன்னும் புரியலையாடி? நானே என்ன வெட்டிக்கிட்டு பழி அவ மேல தூக்கி போட்டேன். ஏன்க்கா அப்படி பண்ண? அருவாமனை உன் கையில தானே இருந்தது. பேசாம அவளை போட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே? அது ஒரு பெரிய மேட்டரே இல்லடி. அதுக்கப்பால யாரு போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைவா? அவளை சாகடிக்கிறதுக்காக நான் உள்ள வரல, அவளையே தற்கொலை பண்ணிக்க வைக்கதான் நான் உள்ள வந்தேன். நான் கொடுக்கற டார்ச்சர்ல ஒரு செகண்ட் கூட அவ நிம்மதியா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம அவ துடிக்கணும். டெய்லி அவ என்னாண்ட மாட்டிக்கின்னு செத்து செத்து பொழைக்கணும். இந்த பொழைப்பு பொழைக்கிறதுக்கு நாமளே போய் சேர்ந்துடலான்னு அவ நினைக்கணும். அப்போ அபிராமி சீக்கிரமாவே ஏதோ ஒரு மரத்துல தொங்க போறா. தொங்க வைப்பேன். அக்கா அக்கா, என்னடி? அபிராமிய போலீஸ்காரங்க பின்னிட்டு இருக்காங்க. ஏண்டி, விசாரிக்கிறது எப்படின்னு எங்களுக்கே சொல்லி தரியா? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்திருப்போம். ஏய், கவனிங்கடி. என்ன நல்லா அடி. இந்தானா என்னடா இது? பகல்ல பிச்சை எடுத்தியா இல்ல பறக் பத்தியா? ஏய், என்ன பார்வை பா. இந்தாடா டேய், எடுத்துட்டு போடா.
அக்கா பாத்தியாக்கா என்னடா இதே மாதிரி போச்சுன்னா நாமெல்லாம் போய் பிச்சை எடுக்க வேண்டியதாக்கா. ஏய் என்ன எங்க போன என்னடா இது? பேசுறானா பாரு. போடா. வா வா அக்கா இது பாத்தியாக்கா எங்கடா போன எங்க போய் பிச்சை எடுத்த கோயில்கிட்ட போனோம். எந்த கோயிலாண்ட போன அக்கா கோயிலாண்டவன் என்ன பண்ணான்னு தெரியுமா ஒரு சின்ன பொண்ணு கைத்து மேல ஆடிட்டு இருக்கு அத போய் பிச்சை எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஏய் ஏய், உனக்கு போடா. என்ன வேலை போடா. நீ என்ன வேலை பண்ணிருக்க போடா. ஏய் போடா. அக்கா இது மாதிரியே போயினே இருந்துச்சுன்னா சரிப்பட்டே வராதுக்கா இதெல்லாம் நல்லா இல்லக்கா ஏய் மாணிக்கா அத வரேன்க்கா. வாடா இங்க. அக்கா அவனே சரியா ரைடுக்கு போறது இல்லக்கா கேளுங்க அவனைய ஏய் வாடா இதோ வந்துட்டக்கா. உட்காரு. கழுத தேஞ்சு கட்டெரும்பானா கூட பரவாயில்லடா மொத்தமா காணாம போச்சுடா எப்படிடா எந்த கைதியை பத்திக்கா கேக்குற நீ? நான் கலெக்ஷனை பத்தி பேசுறேன்டா பரதேசி. முன்னெல்லாம் கலெக்ஷன் 20,000 25,000ன்னு எக்கச்சக்கமா எகுறோம். பொடி டப்பா சைஸ்ல இருக்கிற புள்ள கூட 1000 2000ன்னு கலெக்ஷன் எடுத்துன்னு வரும்டா. இப்போ மொத்தமே 10,000 கூட தேர மாட்டேங்குதுடா. இந்த பணத்தை வச்சு இதுங்களுக்கு தான் சோறு போட முடியும். நாம வளரணும்னு தானே இந்த தொழிலுக்கே வந்தோம். இதுங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கா நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அக்கா என்னக்கா பண்றது விலைவாசியும் ஏறி போச்சு கலெக்ஷனும் குறைஞ்சு போச்சு அவன் பரிதாபப்பட்டு பார்த்துட்டு போறானே தவிர பாக்கெட்ல கைய வைக்க மாட்டேங்கிறானுங்கக்கா நம்ம கிட்ட இருக்க உருப்படிங்களும் சரியில்லைக்கா எதுவும் ஃபீல் பண்ணி பிச்சை எடுக்க மாட்டேங்குதுங்க போட்டா போடு போடலைன்னா போங்க மாதிரியே இருக்குதுங்க நம்ம மேரியக்காவும் சரசக்காவும் குழந்தைய வச்சுக்கிட்டு சிக்னலா எப்படி சூப்பரா பிச்சை எடுப்பாங்க தெரியுமா ஒரு நாளைக்கு 2000 3000 கலெக்ஷன் வரும் நம்ம பசங்க எல்லாம் வேஸ்ட் பசங்கக்கா இவனுங்கெல்லாம் நம்பினோம்னா நாம நடு ரோட்டுக்கு போக வேண்டியதான் பன்னாடங்களுக்கு பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சூட்டு கம்பிய வச்சு ஒரு இழுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஆமா அந்த அம்பிகா எப்படி ஒழுங்கா பிச்சை எடுக்கிறாளா? அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும்க்கா. அது எப்படி பிச்சை எடுக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியலக்கா அவளுக்கு. இப்பதானே வந்திருக்கிறா. போக போக பிக்கப் பண்ணிக்குவா. சரிக்கா. போயே அவளை கூட்டிட்டு வா. சரிக்கா. எவ்வளவுடா இருக்கு? 10 ரூபா இருக்குக்கா சரியா கபூதி 10 ரூபா இருக்கா? ஆமாக்கா இதுல வேற எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஆரம்பி கரெக்டா தாக்கா எண்ணிட்டு இருக்கேன். பாரு கரெக்டா எண்ணி வை. அக்கா என்னக்கா அதெல்லாம் சவுகார்பேட்டை போன சரியா பசங்க வந்துட்டாங்களா? வந்துருவாங்கக்கா வந்துருவாங்களா? சரி சரி கரெக்டா பாத்துக்க. அவங்க வந்தாங்கன்னா கலெக்ஷன் ஓகோன்னு இருக்குங்கக்கா என்னவோ உன்னை நம்பித்தான் எல்லாம் விடுறேன். இங்க வாடி உட்காரு. நீ தனியா பிச்சை எடுத்து சொதப்புற. நீ பிச்சை எடுக்கிறதுக்கு ஒத்தாசிக்கு உன் கூட ஒருத்தர் அனுப்பட்டுமா? ஏய் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வா. சரிக்கா. என்ன புரியலையா? ஏய் அழாத அழாத அழாத. இந்தாக்கா. இந்தா புடி. இனிமே நீ இவனை வச்சுதான் பிச்சை எடுக்கிற. எனக்கு குழந்தைய தூக்க தெரியாதுக்கா. கத்துக்கடி. நீ பெரியவளானது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்குவே இல்ல அப்போ உதவும். வேணாங்க்கா, குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குக்கா. இதையும் கஷ்டப்படுத்தணும். ஏய் என்னடி என்னமோ உன் கூட பிறந்த சொந்த தம்பி மாதிரி பேசுற? இத பார் உன்ன மாதிரி உருப்படி எல்லாம் லோக்கல் கோயில் உண்டியல் மாதிரி எவ்வளவுதான் அழுதாலும் புரண்டாலும் 5 10 தான் விழும். குழந்தைங்கன்னா திருப்பதி கோயில் உண்டி மாதிரி கணக்கு பண்ணவே முடியாத அளவுக்கு கலெக்ஷன் நிறைய வருண்டி. தூக்கிட்டு பா. ஏய் நில்றி. குழந்தைய தூக்கிக்கிட்டு சும்மா போஸ் கொடுத்தா போதாது, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசணும். ஏய் சொல்லி குடுறா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா 4 நாள் ஆச்சுமா சாப்பிட்டு குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. சொல்றது புரிஞ்சுதா? குழந்தை உன் கையில இருக்குல்ல, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கணும். அதுக்காக நீ அடி கிள்ளு என்ன வேணாலும் பண்ணு. டேய் மாணிக்கம், இவளை வாட்ச் பண்ணிட்டே இருடா. குழந்தை அழுவலன்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க இவளை நாம அழ வைக்கிறோம். சரிக்கா. போடி. போடா.
டேய் மகேஷ், அக்கா இந்தா இதை கொண்டு போய் உள்ள வை. சரிக்கா. பாவ புண்ணியம் பார்த்தா 4 காசு சம்பாதிக்க முடியாது. இதுல இவனுங்களுக்கு வேற அக்கவுண்ட் ஆரம்பிக்கணுமா? இதோட விட்டேன். இனிமே இது மாதிரி ஏதாவது பண்ண நடக்கிறத வேற. என்ன தைரியம் இருந்தா அருவாமனையில வெட்டுவேன். வா. ஏய், போலீஸ் அடியில வெளியில தெரியாதுடி. ராத்திரி பார், தூங்க முடியாம உயிர் போய் உயிர் வரும்.